பிரதர், நம்ம தொடர்ந்து அநேக காரியங்களை குறித்து நம்ம அநேக எபிசோடுகளாக பேசிக்கிட்டு வரோம். சபைகளை குறித்து, ஆண்டவருடைய வருகை குறித்து அநேக காரியங்களை பேசியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு எபிசோட்ல இருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து நம்முடைய நேர்கள் அதை கேட்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் நம்ம வெளிப்படுத்தலை குறித்து பேசணும் அப்படின்னு நேர்கள் எதிர்பார்க்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் தான் அந்த எல்லாத்தினுடைய எண்டு, கடைசி புக்குன்றதுனால மட்டும் இல்லை. இப்போ ஆதியாகமங்கிறது ஒரு ஸ்டார்டிங், எப்படி எல்லாத்தையும் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்றாரோ எல்லாத்தையும் முடிக்கிறது ரெவலேஷன்ல இருக்கு. ஓகே, அப்போ ஒரு ஸ்டார்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஒரு எண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எல்லா புக்குமே இம்பார்ட்டன்ட் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கு. ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு, ஆரம்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவர்னு இருக்கு. அந்த முடிச்சாதான் அதுக்கு மரியாதை இருக்கு. ஸோ அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, பழைய ஏற்பாட்டில் நீங்க மல்கியா புஸ்தகம் தான் கடைசி புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா முடியாது. அந்த புஸ்தகம் ஆமாம், வனாந்தரத்தில் கூடுற சத்தத்தை கேட்டேன்ற அதோட நிற்கும். ஆமேன் அப்படி இருக்காது, ஆமேன் என்று இருக்காது, ஒரு முடிவு இல்லாமல் நிற்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் புக்ஸ் வரும், நியூ டெஸ்ட்மெண்ட் வரும், அதெல்லாம் மொத்தமா முடிச்சுக்கலாம் அப்படிங்கறது ஆவியானவருடைய திட்டம். ஓகே, அப்ப நியூ டெஸ்ட்மெண்ட் வருது, அதாவது அந்த தேவனுடைய எதிர்கால காரியங்கள் எல்லாம் அதுல வருது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் பாத்தீங்கன்னா ஆமேன்னு முடிஞ்சிருச்சு. ஆமா, அதோட அர்த்தம்னா இதுக்கு மேல எதையும் என்ன செய்யாதீங்க, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, ஃபினிஷ்ட். ஸோ அந்த ஃபினிஷிங் புக் அப்படிங்கிறது அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதுல உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ரெண்டாவது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் தான் பைபிள்லயே 100% ப்ராஃபிட்டிக்கல் புக். எல்லா வசனமும் தீர்க்க தரிசனம் தான். முதலாம் அதிகாரத்துல இருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் தீர்க்க தரிசனம். இப்போ தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கு. இப்போ உதாரணமா ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல தான் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிப்பார். அதுலதான் நடக்கும். ஆமா, இப்போ தானியேல் புஸ்தகம் இருக்கு. முதல் 6 அதிகாரத்துல தானியேலுடைய லைஃப் இருக்கும். 7ல இருந்து 12 வரைக்கும் தான் ப்ராஃபசிஸ் இருக்கும், ஒர்க்ஸ் ஆஃப் டேனியல்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு புக்லையும் கொஞ்சம் தீர்க்க தரிசனம், கொஞ்சம் சம்பவங்கள் இப்படி மிக்ஸ் ஆகிருக்கும். ஆனா ரெவலேஷன்ல மட்டும்தான், வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும்தான் 100% முதலாம் அதிகாரத்திலேயே பிதாவாகிய தேவன் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை இயேசு கிறிஸ்துவில் ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்துறதுமான விசேஷம். முதல்ல ஆரம்பிக்கும் போதே ப்ரொஃபஸியா தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அவர் சொல்லும் போதுல நீ ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரத்துல இனி சம்பவிக்க போகல நான் உனக்கு காண்பிப்பேன். எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இனி நடக்க போறது. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முடியும் போது கூட ப்ராஃபட்டிக்கலா தான் முடியும். சீக்கிரத்தில் இயேசு வரப்போறார், அது ஒரு ப்ராஃபசி, அதோட தான் அது முடியும். ஸோ 100% ப்ராஃபட்டிக்கல் புக். அதுல உள்ள ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வித்தியாசமான பேரா இருக்கு. ஸோ வேதத்தில் நம்ம பார்த்தா ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனால் விசேஷமாக இந்த ரெவலேஷன் புக்குக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்ற பேரே வித்தியாசமா இருக்கு. இதை குறித்து என்ன சொல்றீங்க? இப்போ ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கறதான பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு விசேஷமான காரியத்தை வெளிப்படுத்துவது. ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு விசேஷத்தை வெளிப்படுத்துறோம். எல்லாமே விசேஷம் தான். ஆனா இதுல ஏன் நம்ம ஒரு விசேஷத்தை வெளிப்படுத்துறோம் அப்படின்னா, இட்டர்னலை பத்தினதான ஒரு தரிசனம் நமக்கு நார்மலா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம ஒரு கான்செப்ட்ல வச்சிருப்போம் இல்லையா. ஆனா முழுக்க எட்டர்னலோடையதான காரியங்களை 100% பேசும். நான் என்னுடைய வியூல சொல்றேன், விசேஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் படிச்ச விதத்துல சொல்றேன். ஒரு விஷயத்தை நீங்க புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஓமையை இயேசு கையாளுவார். நீங்க பார்த்திருப்பீங்க, காஸ்பல் புக்ஸ்ல ஃபுல்லா நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா. ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு, உதாரணமா விதை விதைக்கிறவனுடைய ஓமைன்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் திராட்சை தோட்ட ஓமைன்னு இருக்கும். இந்த ஓமைக்கு அவர் ஒரு விஷயம் சொல்றாருல்ல, அது பூமியில இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு காரியம் இருக்கும். ஆமா, அதை வச்சுக்கிட்டு ஒரு ஓமையை சொல்வார். தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு ஒரு ஓமையை சொல்றாங்க. ஓமை என்றாலே பொதுவா ஓமை அப்படின்னு சொன்னாலே நம்ம பொறுத்த வரைக்கும் தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்துவதற்கு யூஸ் பண்றதான எக்ஸாம்பிள் தான் ஓமை. ஆமா, சரியா. ஒருத்தன் ஃபிளைட் விமானம் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கேட்கறான் ஃபிளைட் எப்படி இருக்கும், ஏரோப்ளைன் எப்படி இருக்கும்னா பறவை மாதிரி பறக்கும். ஆமா, தெரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்துறது ஓமை. ஆமா, பைபிளை பொறுத்த வரைக்கும் ஓமைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது ஹெவன்லி சீக்ரெட். ஓகே, ஒரு ஓமைக்கு பின்னாடி ஹெவன்லி சீக்ரெட் இருக்கும். மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம்
9, 10, 11 வசனத்துல சீஷர் வந்து கேட்பாங்க இயேசு கிட்ட, நீங்களே அவரோட கூட ஓமைகளாக பேசுகிறீர் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது இயேசு சொல்லுவாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கு அருளப்படவில்லை அப்படிம்பார். சோ ஓமை பேரபிள் அப்படின்னா ஹெவன்லி சீக்ரெட் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த ஹெவன்லி சீக்ரெட்டை உங்களுக்கு சொல்ல வைக்கிறதுக்கு, புரிய வைக்கிறதுக்கு இயேசு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உலக விஷயத்தை கையில எடுத்து, ஒரு ஒரு லேண்ட் இருந்தது, 4 வகையான லேண்ட் இருக்கு, அந்த 4 வகையான லேண்ட்லயும் விதை விழுந்தது அப்படிங்கிறாரு. இந்த 4 வகையான லேண்டுங்கிறது நம்ம பார்க்கக்கூடியது. ஆமா, உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா இயேசு படைக்கும் போது ஒரு லேண்ட் இருக்கு. அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வெட்டாந்தரையில் எல்லாத்தையும் உண்டாக்கினார், நல்லது என்று கண்டார், நல்ல நிலம். இப்போ ஆதாம் பாவம் செஞ்ச உடனே, இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், ஆதாம் பாவம் செஞ்ச உடனே முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். அப்ப 2வது லேண்ட் வருது, முள்ளு. சரியா? 3வது ஒரு லேண்ட் ஏசு சொல்றாரு, வழி அருகே விழுந்தது. சில விதை என்ன பண்ணுச்சு, ஆந்த வே, வழி அருகே. இது யாருன்னு கேட்டீங்கன்னா காயினை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அலைந்து திரிகிறவனாய் இருப்பாய், உனக்கு இனி அது பலன் கொடுக்காது. பூமி என்ன செய்யாது, பலன் கொடுக்காது. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா நடக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு எதுவுமே முளைக்காது. ஆமா, சில நடந்து போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த இடம் என்னவாயிடும்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி வனாந்தரமா மாறிடும். பாத் சொல்லுவாங்க, நடபாதன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எதுவும் முளைக்காது. இவரு காயினை பார்த்து அலைந்து திரிகிறவனாய் இருப்பாய். இயேசு சொன்ன லேண்ட்ல 3வது லேண்டு, அது வந்து வழி அருகே விழுந்தது, நடந்து திரிகிற இடம், வழி போகிறது. 4வதுல இருந்து கற்பாறை. இந்த கற்பாறைங்கிறது எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கண்மலை தண்ணி, இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்கு வரக்கூடியது கற்பாறை வருது. 4 லேண்டு சொல்லுவார் அவர். இப்ப இந்த 4 லேண்ட்லயே விதை விழுந்ததுன்றார் இல்லையா, இது ஒரு வகையான சீக்ரெட், ஹெவன்லி சீக்ரெட். ஓகே. ஆனா 4 லேண்டு பூமியில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு முழு லேண்ட் இருக்கும், ஆமா, ஒரு நல்ல லேண்ட் இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒண்ணுமே இல்லாம வேஸ்ட் லேண்ட், நடபாதை இருக்கும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மலை கிடக்கும், கற்பாறை. இது 4 நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. 4க்கு பின்னாடி 4 சீக்ரெட் இருக்கு. விதைங்கிறது வசனம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, இதுல வந்து ஒரு ஹெவன்லி சீக்ரெட் இருக்கு, இவ்வளவு இருக்குல்ல. ஆமா. ஆனா ரெவலேஷன்ல மட்டும் அவர் சொல்லக்கூடிய எந்த எக்ஸாம்பிளும் பூமியில இருக்காது. ஆமா, எதையுமே நீங்க பூமியில இருக்கிற எக்ஸாம்பிளை வச்சு நீங்க பொதுவா ஒருத்தருக்கு புரிய வைக்கணும்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லி தானே புரிய வைக்கணும். இவர் சொல்லக்கூடிய எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆமா, அதை வச்சுக்கிட்டு ஒரு ஓமையா சொல்லி ஒரு விஷயத்த புரிய வைப்பார். ஆமா, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மிருகத்தை சொல்றாரு, சமுத்திரத்துல இருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்தது, அதற்கு 7 தலை 10 கொம்பு இருந்தது அப்படின்னு. அப்படி ஒரு மிருகம் உலகத்துல இல்லவே இல்லை. ஆமா, 7 தலை உள்ள பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க முன்னாடி பாத்துருக்காங்களா என்னன்னு தெரியாது. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஒரு பாம்பை நம்ம பார்க்கல. ஆமா, அவனு இல்ல. அப்படியே 7 தலை இருந்தாலும் அதுக்கு 10 கொம்பு இருக்காது. ஆமா, இல்லையா? அப்படியே இருந்தாலும் அது சமுத்திரத்துல இருக்காது. ஆமா, அப்படியே சமுத்திரத்துல இருந்தாலும் பூமியில வந்து நடக்காது. ஆமா, கடற்கரைக்கு அது வருது. அப்ப இப்படின்றது ஒரு இல்லாத ஒரு மிருகம். ஆமா, இதே மாதிரிதான் நீங்க பைபிள்ல ரெவலேஷன்ல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எதுவுமே பூமியில நீங்க பார்க்கக்கூடியதான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காது. ஒரு ஸ்திரீ இருந்தால், சூரியனை அணிந்திருந்தால், சந்திரனின் மேல் நின்றார், 12 நட்சத்திரங்கள் அவள் தலையின் மேல் இருந்தது. இப்படி ஒரு ஸ்திரீயை நீங்க பார்க்கவே முடியாது வேர்ல்ட்ல இல்ல. ஆமா, எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, அது வேர்ல்ட்ல இல்லாத ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு, அதாவது இதுவே புரியாது நமக்கு முதல்ல. ஆமா, இதை வச்சுக்கிட்டு இன்னொரு ஹெவன்லி சீக்ரெட், புரியாத விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அப்ப இந்த மெத்தட் எப்படி பாருங்க. ஆமா, இந்த மெத்தட் ஆஃப் பிரசன்டேஷன். நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனீங்கன்னா உங்க மொழியில சொல்லி தருவாங்க, அதுக்கு தமிழோ கன்னடமோ எல்லோரும் சொல்லி தருவாங்க, இங்கிலீஷ்ல சொல்லி தருவாங்க. சரியா? அந்த பாடத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க அவ்வளோ பாடுபடுறாங்க. நம்ம தெரிஞ்ச லாங்குவேஜ், ஒரு தெரியாத லாங்குவேஜ்ல இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு பாடத்தை எப்படி சொல்லி தருவீங்க? கஷ்டமாகும், முடியவே முடியாது. ஆமா, இல்லையா? உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து திடீர்னு எடுக்கிறாரு, உங்களுக்கு பிரெஞ்சே தெரியாது, திடீர்னு ஒரு பிரெஞ்சுல வந்து பாடம் எடுக்கிறாரு. எதை பத்தி எடுக்கிறாருன்னா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஹிஸ்டரியை பத்தி. இப்ப நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்க. ஆனா அவர் வந்து அஸ்ட்ரானமி பத்தி எடுக்கிறாரு, வானியல் பத்தி எடுக்கிறாரு, விண்வெளியை பத்தி எடுக்கிறாரு. எடுக்கிறவர் எதுல எடுக்கிறாருன்னா பிரெஞ்சுல எடுக்கிறாரு. இப்ப உங்களுக்கு என்ன தோணும்? முதல்ல எனக்கு இந்த சப்ஜெக்டே தெரியாது. ஆமா, ஏதோ தெரிஞ்ச சப்ஜெக்டா இருந்தா கூட ஏதோ அடிச்சு பிடிச்சு கத்துப்பேன். ஆமா, ரெண்டாவது நீ எடுக்கிறது எதுல எடுக்கிற? பிரெஞ்சுல எடுக்கிற. ரெண்டுமே எனக்கு ரெலவெண்ட் கிடையாது, அது ரெண்டும் எனக்கு புரியாது, இது எனக்கு தேவையில்லை அப்படிதானே சொல்லுவோம். ஆமா, ஆனா இதே மாதிரி விஷயத்த கொடுத்து உங்களுக்கு புரிய வைப்பாரு.
இது வந்து ஒரு பிரமிப்பான என்ன சொல்றது பிரசன்டேஷன். இதை வந்து வேற யாராலையும் இப்படி ஒரு பிரசன்டேஷனை கையாளவே இல்லை, கையாளவும் முடியாது. ஆமா. எப்பேற்பட்ட ப்ரீச்சர் இல்ல எப்பேற்பட்டதான ஒரு அரசியல் தலைவர் அல்லது ஒரு பிலாசபர், நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு ஸ்டோரி டெல்லர், யாருக்கிட்ட வேணா கேளுங்க, அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி ஒண்ணு புரியுற மாதிரி தான் புரியுற லாங்குவேஜ்ல சொல்லுவாரு, இல்ல இவங்களுக்கு புரியறதுக்கு அவர் ஒரு மெனக்கெட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார். ஆனா புரியாத ஒரு விஷயத்த புரியாத ஒரு பிரசன்டேஷன்ல நமக்கு புரிய வைக்கிறார்ல, அதற்கு பேர் தான் வெளிப்படுத்தின விசேஷம். ஓகே, நான் அந்த விசேஷத்தை அப்படிதான் பாக்குறேன் இல்லையா? ஆமா. ரெண்டாவது இது வந்து ஒரு ரெண்டாவது பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது பாயிண்ட் அதுல என்ன ஒரு ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புக்கு வந்து எல்லா புக்குல இருந்தும் ரெஃபரன்ஸ் இருக்கும். அதுல ஜஸ்ட் 22 சாப்டர்ஸ் தான், 22 அதிகாரம் தான். மேக்சிமம் பைபிள்ல இருக்கக்கூடிய புக்ஸோடைய ரெஃபரன்ஸ் இதுல இருக்கும். உதாரணத்துக்கு எசேக்கியேல் புக்ல உள்ளதான காரியங்கள் இதுல இருக்கும். 4 ஜீவன்கள் பத்தி இருக்கும். சகரியாவில் இருக்கக்கூடிய 4 குதிரைகள் பத்தி இங்க இருக்கும். 2 சாட்சிகள் பத்தி இங்க இருக்கும். சரியா? ஜெனிசிஸ்ல இருக்கக்கூடியதான ஜீவ விருட்சத்தை பத்தி இதுல இருக்கும். ஆமா. சரியா? யாத்ராகமத்துல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியை பத்தி இங்க இருக்கும். ஆமா. எதை வேணா எடுத்துக்கோங்க, அதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இதுல இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 70 to 80% மற்ற புக்ஸோட ரெஃபரன்ஸ் இதுல எடுக்க முடியும், நீங்க அதை பார்க்க முடியும். ஓகே, இது வந்து அப்படி ஒரு கம்ப்ரஸ்டு மோடு. அதனாலதான் பாருங்களேன், 2000 வருஷமா அந்த புக்கை இன்னும் தியானிச்சு முடிக்கவே முடியல யாராலையும். ஆமா. 22 அதிகாரம் தான் இருக்கு, ஆனா அதை 2000 வருஷமா தியானிக்கிறோம். நீங்க யார் யாரெல்லாம் தியானிக்கிறான்னு நினைக்கிறீங்க? நம்ம காலத்துல நம்ம தியானிக்கிற மக்கள்லாம் இருக்காங்க. சர் ஐசக் நியூட்டன்ல இருந்து, ஓகே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ல இருந்து எல்லாருமே தியானிச்சிருக்காங்க. அவ்வளோ பேரும் இந்த பைபிளை படிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா இது வந்து ஒரு கடல் கூட கிடையாது, கடல் கூட பூமிக்குள்ள இருக்குன்னு ஒரு அளவுக்குள்ள நீங்க கொண்டாந்துடலாம். 70% லேண்டு, 30% லேண்டு, 70% வாட்டரு அப்படின்னு இந்த பூமிக்குள்ளதான் கடல் இருக்கு. சோ இதுதான் கடவுளோட வரையறைன்னு ஒரு லிமிட் கொண்டாந்துடலாம். நான் பைபிளை நீங்க லிமிட்டுக்குள்ள கொண்டே வர முடியாது. அதுல வெளிப்படுத்தின விசேஷத்தை நோ சான்ஸ். ஸோ அப்படி ஒரு விசேஷமான புக். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த புஸ்தகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் அது படித்தாலும் எங்களுக்கு புரியலன்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா இந்த ரெவலேஷன் புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு சபைக்கு இந்த புத்தகம் எவ்வளவு முக்கியத்துவமானது? ரெவலேஷன் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு பரமேறி போனதுல இருந்து திருப்பி எட்டர்னல் வர வரைக்கும், நித்தியம், அது எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் 2000 வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளோடைய காலகட்டம் அது உள்ள இருக்கு. இனி சம்பவிக்க போகிறதை நான் உனக்கு காண்பிப்பேன். அவ்வளோ அது உள்ள இருக்கு. எல்லா காலகட்டத்துக்குரியதும் அதுல இருக்கு. நம்மளே இப்ப 2000 வருஷம் கிராஸ் பண்ணி வந்துட்டு இன்னும் இதுல படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. அப்ப 2000 வருஷம் மக்கள் எதை படிச்சிருப்பாங்க? ஆமா இல்லையா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2000 வருஷங்கிறது அப்படி நம்ம பேசிக்கிறோம் 2000 இயர்ஸ் அப்படின்னு. பட் 2000 இயர்ஸ் அந்த புக்கு கிராஸ் பண்ணிருக்கு. ஆமா, ஜேர்னி பண்ணிருக்கு. அப்ப ஜனங்களுக்கு தேவையான அடுத்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும், அவங்களுக்கு லைஃப்ல தேவையான விஷயங்கள், அடுத்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ரொஃபசிஸ், அந்த நேரத்துல இனி என்ன சம்பவிக்கும் அப்படின்றத அவங்க கிளியில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் நம்ம போய் கேட்கறோம். ஆமா, என்ன போய் விசாரிக்கிறோம்னா என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும். ஆனா ஒரு பூமியோட எதிர்காலம், ஒரு திருச்சபையினுடைய எதிர்காலம், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எதிர்காலம், டெக்னாலஜியோட எதிர்காலம், இது எல்லாமே இது உள்ள இருக்கும். ஆமா. ஆனா இது எழுதப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் ஒரு பெரிய விஷயம். நீங்க இந்த விசேஷத்தை கேட்டீங்கல்ல, இதுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட இன்னொரு விஷயம், எல்லா புக்கும் இதோட இணையும் சொல்றோம்ல. டேனியல் புக் இருக்கு, புக் ஆஃப் டேனியல்ஸ், நம்ம என்ன சொல்லுவோம், புக் ஆஃப் டேனியல்ஸ். இந்த புஸ்தகம் வந்து, இந்த புஸ்தகமும் இதுவும் ரெண்டும் பேரலல் புக்கு. பொதுவா என்ன சொல்றாங்கன்னா ட்வின் புக்ஸ்னு சொல்லுவாங்க. ரெட்டப்பிறவிகள் நம்ம சொல்றோம்ல, 2 குழந்தை ஒன்னா பிறகுன்னு. அந்த மாதிரி இந்த 2 புக்கும் ஒண்ணு. இதுல ஒரு 22 அதிகாரம், அதுல ஒரு 12 அதிகாரம், 34 அதிகாரம். இந்த 34 அதிகாரமும் மொத்தமா எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கும். இயேசு கிறிஸ்து 33 வருஷம் பூமியில இருந்தாரு சொல்லுவாங்க, 34 வருஷம். ஆமா, அவருக்குள்ள எல்லாமே அடக்கம். சோ அந்த மாதிரி இந்த 2 புக்குக்குள்ள ராஜ்யங்கள், அப்புறம் சபகாலங்கள், அப்புறம் வந்துட்டு உலகத்தினுடைய காரியங்கள் அத்தனையும் இது உள்ள உள்ளடக்கம். தேவனுடைய திட்டம் இவ்வளவும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். எனக்கு இதுல என்ன ரொம்ப நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், நான் படிக்கும் போது எனக்கு புரிஞ்சது அல்லது நான் ரொம்ப பிரமிச்ச ஒரு விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னா, இந்த தானியல் புக்கை எழுதின தானியல் இருக்கார்ல, இவர் வந்து ஒரு எபிரேயன். சரிங்களா? தானியல் வந்து ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவர். இந்த புக்கை அவர் எழுதும் போது
பாபிலோன் சாம்ராஜ்யத்திலும் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலும் இருந்து எழுதுறாரு. 3 ராஜாக்கள் காலத்துல இதை எழுதுறாரு. ஆமா. அவருக்கு வெளிப்படுத்தப்படுது. சோ இது எழுதப்பட்ட காலகட்டம் கிமு 700 538 அந்த காலகட்டங்கள் வரைக்கும். அந்த ஒரு 150-200 வருஷத்துக்குள்ளதான் இது எழுதப்பட்டது. எழுதப்பட்டது முழுக்க முழுக்க அரண்மனைக்குள்ள. தானியேல் கொண்டு போகப்பட்டது அரண்மனை. சாகர வரைக்கும் ஒரு அரண்மனையில் தான் இருந்தார். அதாவது ஏதோ ஒரு ஒர்க்ல இருந்தாரு. அங்கதான் இவருக்கு இது வெளிப்படுத்தப்படுது. சரிங்களா? எழுதப்பட்டது எபிரேய மொழியில. இவர் எழுதுறது முழுக்க எபிரேய மொழி. அப்படி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா இவரு படிப்பறிவில்லாத மீனவர்னு இருக்கு. ஆமா. இவரை பத்தி வசனம் என்ன சொல்றதுன்னா, யோவான் சொல்றாங்க, படிப்பறிவு இல்லாதவரும் பேதமை உள்ளவர்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா. ஆனா தானியேலை பத்தி சொல்லுது கல்வியில் நிபுணர்னு இருக்கு. ஆமா. அவரை பத்தி சொல்லுங்க. இவர் இதை எங்க எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா சிறைச்சாலையில் எழுதுறாரு. யோவான் அதான் ஒரு விசேஷம் பிரதர். என்னன்னா யோவான் இதுக்கு முன்னாடி நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காரு. சுவிசேஷ புஸ்தகம் மற்றும் 3 நிருபங்களை எழுதியிருக்காரு. விசேஷமா இந்த புஸ்தகத்தை இவர் பத்மோஸ் தீவுல இருந்து ஆண்டவர் இவருக்கு ஏவி அவர் எழுதுறாரு. அது ஒரு ரீசன் என்னன்னா, நான் இதை முடிச்சிடறேன், அப்புறம் அதை சொல்றேன். அப்போ இது எழுதப்பட்டது பத்ம தீவுல வச்சு எழுதப்படுது, சிறைச்சாலைக்குள்ள எழுதுறது. 3வது இது எழுதப்பட்டது கிரேக்க மொழியில. இன்னொரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, யூதர்கள் கிரேக்க மொழி பேச மாட்டாங்க. கிரேக்க மொழியை அவங்க அருவருப்பாங்க. ஃபாரின் லாங்குவேஜ்ல அவங்க பிடிக்காத லாங்குவேஜ் கிரீக் தான். அதனால அவங்க அதை பேச மாட்டாங்க. பட் அந்த லாங்குவேஜ்ல இவர் எழுதுறாரு. சரிங்களா? அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு ரெலவெண்டா இருக்காது. ஆமா. யூதர்களுக்கோ யாருக்கோ ரெலவெண்டா இருக்காது. சோ இது முழுக்க முழுக்க அப்படியே தானியேலுக்கு ஆப்போசிட். தானியேல் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட, தானியேல் பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு 9ஆம் அதிகாரம் தானியேல்ல, உன் ஜனத்தின் மேலும் உன் நகரத்தின் மேலும் அப்படின்னு அவங்க சொல்லுவாரு. இங்க சொல்லுவாரு ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு எழுது. ஆமா. இது இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிறது, இது இஸ்ரவேலுக்கு உள்ள இருக்கிறது. ஆமா. அப்ப யோசிச்சு பாருங்க, இது ரெண்டும் கான்ட்ராஸ்ட், டோட்டல் கான்ட்ராஸ்ட். அப்படி எழுதும் பொழுது இந்த 2 புக்கும் ஒரு விஷயத்த பேசுது பாருங்க. இடைப்பட்ட காலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய 500 to 600 இயர்ஸ். ஆமா. இடைப்பட்ட காலம். இந்த இடைப்பட்ட காலத்துல இவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எப்படி இது சாத்தியம்? இதுலயும் நடுவில் ஒரு 400 வருஷம் இருண்ட காலம், வசனமே இல்லாத காலம். எங்கேயோ மீன் பிடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்குறாரு. ஆமா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யாருடைய ட்வின் புக்கா இருக்குன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட தானியேல்ட்ட இருக்கு. அப்ப இந்த 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 மாதிரி ஒரு பேரை செலக்ட் பண்ணவே தேவனால மட்டும்தான் முடியும். ஆமா. இல்லையா? ஆமா. இன்னைக்கு ஒரு கணவனை மனைவியை செலக்ட் பண்ணா 2 பேரும் படிப்புல, சம்பாத்தியத்துல, எல்லாத்துலயும் ஒன்னா இருக்கணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆமா. இல்லையா? 2 பேரும் ஒரே லாங்குவேஜா இருக்கணும்ன்றது மேக்சிமம் நம்ம அதுதான் எடுக்கிறோம். 1-2 மாறி போகும் மேக்சிமம். ஆனால் இங்க 2 கான்ட்ராஸ்ட். இதுதான் அதோட மிகப்பெரிய விசேஷம். சரியா? அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். எப்படி ஒரு சிறைச்சாலைக்குள்ள வச்சுக்கிட்டு இதை சொல்ல முடியும்? ஆமா. அதான நீங்க கேட்டீங்க. ஆமா. ஒரு சிறைச்சாலைக்குள்ள வச்சுக்கிட்டு இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, உலக சரித்திரத்தை, ஆனா இதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. இதுதான் ஃபர்ஸ்ட், மிச்சம் எல்லாம் இதுக்கு அப்புறம். ஒருவேளை இதுக்கு முன்னாடினா பவுலா இருப்பாரு. பைபிள் தான். நல்லா கவனிச்சீங்கன்னா உலக சரித்திரத்தை புரட்டி போடுற புஸ்தகங்கள் பெரும்பான்மையானவைகள் சிறைச்சாலையில் எழுதப்பட்டது. ஆமா. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சிறைச்சாலையில் எழுதப்பட்டது. பெரிய பெரிய தலைவர்கள் சிறைச்சாலையில உட்கார்ந்துதான் பெரிய பெரிய காரியங்களை சிந்திச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னோடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிறைச்சாலை நிருபங்கள்னு ஒண்ணு பவுல் கிட்ட இருக்கு. ஆமா. லெட்டர்ஸ் ஃப்ரம் த பிரிசன். ஆமா. எழுதப்படுது. அப்போ அந்த சிறைச்சாலை பிரசங்கங்களுடைய கடைசி தான் இது. இதுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பத்மதீவை பத்தி சொல்லும் போது தனிமை சிறைன்னு சொல்றாங்க, தனித்து கொண்டு வச்சுட்டாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இவங்க யாரும் அவரை தனியா வைக்கல, ஆண்டவர் இவரை தனியா கூட்டிட்டு போயிட்டாரு. ஏன்னா காட் உங்களோட கூட இடைப்படணும்னா, உங்ககிட்ட ஒரு விசேஷமான பொருளை கொடுக்கணும்னா யூ மஸ்ட் பி அவைலபிள். ஆமா. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க இருக்கணும். சரியா? இப்போ மோசே கிட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும். ஜனங்களை விட்டு பிரிச்சு என்ன பண்றாரு, மலைக்கு மேல கூட்டிட்டு போய் மேகத்துக்குள்ள கொண்டு போயிடுறாரு. ஆமா. மலையில கூட 3 பேர் இருக்காங்க, நாதாப், அபியூ, ஆரோன் 3 பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறாருன்னா, மலை உச்சிக்கு போகும்போது யோசுவா கூட வர்றாரு மலை உச்சியில. அதையும் தாண்டி மேகத்துக்குள்ள மோசே போறாரு. அங்க போனாதான் அவருக்கு ரெவலேஷன் கிடைக்குது. ஆமா. அவருக்கு உண்டானது கிடைக்குது. அப்போ காட் நம்ம கிட்ட ஒரு பிரதானமானது கொடுக்கணும், இல்ல முக்கியமானது நம்ம கிட்ட ஆண்டவர் பேசணும்னு சொன்னா
காட் வந்து நம்மளை செப்பரேட் பண்றாரு அல்லது பிரிக்கிறார், கொண்டு போய் வச்சு தனியா நம்ம கிட்ட பேசணும்னு விரும்புறாரு. ஆனா நம்ம அதுக்கு சில நேரத்துல ஒத்துழைக்க மாட்டோம். இங்க நமக்கு நிறைய பிடிப்புகள் இருக்கு. ஆமா. இப்போ மோசே ஜனங்களோட அப்படியே அட்டாச் ஆயிட்டாரு. ஜனங்களுக்காக உயிர் கொடுக்குற அளவுக்கு அட்டாச். அவங்கள கொல்றதா என்ன கொல்லுங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த மோசைய ஃபர்ஸ்ட் அட்வைஸ் உங்க மாமனார் வழியா வருது, இவங்களெல்லாம் விட்டுட்டு 50 பேரா பிரிச்சு கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு. இந்த முதல் அட்வைஸ். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ மலை மேல ஏறி வா. ஆமா. அப்போ காட் என்ன பண்றாரு, உங்களை செப்பரேட் பண்ண உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமா பேச போறான்னு அர்த்தம். ஒரு 90 வயசுல ஒரு மனுஷனை, இது வந்து யோவான் எழுதும்போது 90 வயசு. ஆமா. 90 வயசுல ஒரு மனுஷனை செப்பரேட் பண்ணி கூட்டிட்டு போய் காட் ஒரு தனிமை சிறை. நீங்க தனிமை சிறைனா என்ன நினைப்போம் பொதுவா? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஆமா. அது கணவன் மனைவி மட்டும் இல்ல, உலகமே தனியா இருக்காது. யாராவது ஒருத்தர் வேணும்ல. ஆமா. கூட ஒரு பேச்சு துணைக்கு ஏதோ உனக்கு. அந்த தனிமை தான் காட் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற பெரிய விஷயம். யார் இதை சொல்றாருன்னா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்ற காட் அதை சொல்றாரு. ஆமா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்ட்டு ஒரு ஏற்ற துணியை உண்டாக்குற காடு சொல்றாரு, நம்ம தனியா இருக்கலாம் வான்றாரு. அப்ப இந்த இடத்துல இவன் தனிமையா இல்ல, இவனுக்கு ஏற்ற துணையா காடு மாறுறாரு. இன்னொன்னு என்னன்னா பிரதர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இயேசு சுவாமியும் கூட இந்த உலகத்துல வந்து அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா தேவனிடத்துல வெளிப்பாடு வாங்குறதுக்கு அவரு முழுவதும் ஜபத்துல தேவ சமூகத்துல காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு பாக்குறோம். அது நீங்க அதுலயும் இன்னும் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, இயேசு ஊழியத்தை தொடங்கும் போது 40 நாள் கூட்டிட்டு போயிருவாரு. ஆமா. ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் அங்கே காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். மிருகம் வந்து ஏற்ற துணை கிடையாது. ஆமா. ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரத்துல இவர் வந்து 2ஆம் ஆதாம், 1ஆம் ஆதாம கொண்டு போய் தனியா வச்சுட்டு தோட்டத்துல வச்சுட்டு எல்லா மிருகத்தையும் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்த பிறகு இந்த மிருகங்களை எல்லாம் ஆதாம் பாக்குறாரு. பார்த்த பிறகு என்ன சொல்றாரு, ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை உண்டாகவில்லை. இப்ப 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவ வனாந்தரத்துக்கு கூட்டு போயிட்டாரு. ஆமா. மார்க் 1ஆம் அதிகாரம் சொல்லுது, இயேசு காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். இப்ப காட் யாரு கூட இருக்கிறாருன்னா, ஏற்ற துணை இல்லாத ஆளோட இருக்கிறாரு. ஆமா. இயேசுக்கோ இன்னும் ஏற்ற துணை உண்டாகவில்லை. ஏன்னா மிருகத்தோட இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த தனிமையில் அவர் இருக்கும் பொழுது 40 நாள் வசனம் சொல்ல முடியும் போது தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். ஆமா. இப்ப யோவானை பத்மதியை கூட்டு போயாச்சு. அந்த தனிமையில இருக்கும் போதுதான் தேவதூதன் வந்து இது கொடுக்கிறார். ஏன்னா இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம்னு 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. இயேசுக்கு 40 நாள் முடியும் போது தேவதூதன் வந்து பணிவிடை செய்தார்கள். இங்க இவர் தனிமையா இருக்கும் பொழுது தேவதூதன் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கிறார். அப்படின்னா இந்த புக்கு எழுதுறதுக்கான பிரிமினரி ஒர்க் இருக்குல்ல. ஆமா. பொதுவா நீங்க ஏதாவது ஒன்று எழுத போறீங்கன்னா முதல்ல பேப்பர் வாங்குவீங்க, ஒரு டேபிள் ரெடி பண்ணுவீங்க, ஒரு பேனா ரெடி பண்ணுவீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுப்பீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ப்ரிப்பரேஷன் யோவானுக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் பத்மதியை கூட்டு போறது. பத்மதியை கூட்டு போயிட்டு ஆள் இல்லாத இடத்துல உட்கார வச்சுட்டு தேவதூதனை அனுப்பி 2 பேரும் பேசுறது. ஆமா. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் கிடைச்சதுதான் வெளிப்படுத்துறது. இன்னொன்னு என்னன்னா பிரதர், நான் ஹிஸ்டரியில படிச்சேன், ரெவலேஷன் வந்து ஆரம்பத்துல பைபிள்ல சேர்க்கவே இல்லை. நிறைய கான்ட்ரவர்சிஸ்க்கு பிறகு ஆண்டவர் எப்படியோ இந்த ரெவலேஷன் புத்தகத்தை பைபிள்ல இணைச்சிட்டாருன்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்கு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முதல்ல இவங்க யாருக்குமே புரியல. இது எதுவுமே இவங்களுக்கு புரியல. 2வது இது கிரீக்ல இருந்துச்சு. அதுவே அவங்களுக்கு முதல் டிராபேக், கிரீக்கை ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அதையும் தாண்டி 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன்னு இயேசு சொல்றாருல. ஆல்பா ஒமேகாங்கிறது கிரீக்ல ஆரம்ப முடிவு. ஓகே. God never speaks in other language. ஹீப்ரூல தானே பேசணும், அரமிக்ல தானே பேசணும். காட் எப்படி நான் வெறுக்கிற லாங்குவேஜ்ல பேசுவாரு அப்படின்ட்டு ரெவலேஷனை 250 வரைக்கும், கிபி 250 வரைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா இதுல நம்ம எல்லாருமே இன்னொரு கேரக்டர், அவர் பேரு இருக்கு, பெருசா பேசப்படல. ஆனா பரலோகம் அவர் பேரு ரொம்ப குறிச்சு வச்சிருக்கோம். யாருன்னு கேட்டீங்கன்னா, பாலிகிராஃப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் யோவானுடைய சீஷர். பத்ம தீவுல யோவானுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அவர் தான். அந்த பாலிகிராஃப் தான் யோவான் சொல்ல எல்லாத்தையும் எழுதி, பாலிகிராஃபோடைய வேலையை டைப்ரதி எழுதி யோவான் சுவிசேஷத்தை கொடுத்து விடுறது. யாராவது எங்கேயாவது போறேன், ஊருக்கு போறேன், அங்குள்ள சர்ச்சுக்கு இதை எடுத்துட்டு போக மாறான், அங்குள்ள சர்ச்சில் போய் இதை படிக்க சொல்லு. அது போக போக அந்த மாதிரி எத்தனையோ காப்பீஸ், 100 காப்பீஸா இருந்தாலும் அவர் எழுதியிருக்கிறார், கையில உட்காந்து எழுதியிருக்கிறார்.
தோல் சுருள்ல கையில உட்காந்து எழுதி கொண்டு போய் கொடுத்து பாலிகிராஃபை தான் கர்த்தர் பயன்படுத்தினாரு யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் போறதுக்கு. கடைசியில அந்த பாலிகிராஃப் ரத்த சாட்சியை மறிச்சார், அவரு எரிக்கப்பட்டாரு. ஆனால் இந்த புஸ்தகம் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. 3ஆம் நூற்றாண்டுல சங்கம் உட்கார்ந்து புக்ஸை வந்து அவங்க கம்பைல் பண்ணும்போது அப்பதான் ஏற்றுக்கொள்றாங்க. அது வரைக்கும் இந்த புஸ்தகத்தை லைவா எல்லா பகுதியிலும் கொண்டு போறதுக்கு கர்த்தர் யூஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய பாத்திரம் வந்து பாலிகிராஃப். ஸோ ஆரம்பத்தில் இவங்களுக்கு அந்த புக்கோடைய மேன்மை தெரியல, அல்லது அந்த புக்கை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. பின்னாடி ஆவியானவர் அதை கொண்டு சேர்த்துட்டாரு. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால நம்ம கையில் அது முழுவதும் சேர்ந்து. இந்த ரெவலேஷன் அப்படின்ற புஸ்தகம் இல்லைன்னா நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சே இருக்காது. பரலோகத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. எதுவுமே இருக்காது. எதுவுமே அதான் மல்கியா மாதிரி நிற்கும். இதுவும் ஆமா, நம்ம என்ன பண்ணுறது தெரியாம யோசிச்சு. ஃபைனலாக ஒரு கொஷன் பிரதர், நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல்னாவே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு புஸ்தகம், எங்களால் படிக்க முடியாது, ஒன்றுமே புரியுறதில்ல. நிறைய பேர் ஒரு புஸ்தகத்தை வேதத்தில் படிக்கல அப்படின்னு சொன்னால் அது வெளிப்படுத்தின விசேஷம் தான். ஆகையினால யாருமே அதை வாசிக்கிறதுக்கு விரும்புறதில்ல. ஏன்னா எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு புரியணும்னா நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை படிக்கிற விதத்தை வேணால் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் கர்த்தர் சித்தமானாலும் சொல்லுவோம். வருகை தாமதிச்சுட்டா ஓகே, நம்ம என்ன செய்வோம், இந்த புக்கை எப்படி படிக்கணும், ஒரு வசனத்தை எடுத்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி தான் அந்த புக்கை படிக்கணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதிகாரமா நம்ம அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தோம். ஓகே பிரதர், ரொம்ப சந்தோஷம் பிரதர். தேவனுடைய கிருபையினால வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு எபிசோட்ல இன்ட்ரடக்ஷன், பேக்ரவுண்ட், இந்த புஸ்தகம்னா என்ன அப்படின்னு, எதற்கு இந்த புஸ்தகம் விசேஷமா இருக்குன்னு ரொம்ப அருமையாக அந்த இன்ட்ரடக்ஷனை ரொம்ப விவரமா சொன்னீங்க. இந்த எபிசோடுக்கு வந்ததுக்காக நன்றி.